நமது அனைத்து பதிவுகளும் தேர்வு நோக்கத்திற்காக மட்டுமே பதிவிடப்படுகிறது. அனைத்து போட்டித் தேர்வு மாணவர்களும் தேர்வு கண்ணோட்டத்தில் அணுகி பயன்பெறவும். அரசு பணி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் துளிர் IAS அகாடமியின் வணக்கங்கள். இன்றைய காணொளியில் சுதந்திர இந்திய சரித்திரத்தில் பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு அனைவராலும் ஒரு சேர நேசிக்கப்பட்ட மாமனிதர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பற்றிய தகவல்களை காண்போம். இவருடைய காலம் டிசம்பர் 25, 1924 ஆண்டு முதல் ஆகஸ்ட் 16, 2018 வரை. இவர் பிறந்த ஊர் மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர். இவருடைய பெற்றோர் கிருஷ்ண பிகாரி வாஜ்பாய் மற்றும் கிருஷ்ணவேணி தேவி. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை முன்னாள் இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய அரசியலின் பீஷ்ம பிதாமகன் என்று அழைத்துள்ளார். வாஜ்பாய் அவர்கள் குவாலியரில் ஆரம்ப பள்ளியும் தற்போது லக்ஷ்மிபாய் கல்லூரி என்று அழைக்கப்படும் விக்டோரியா கல்லூரியில் இளங்கலை படிப்பும், கான்பூரில் உள்ள கல்லூரியில் MA அரசியல் அறிவியல் படிப்பும் பயின்றுள்ளார். பத்திரிகையாளராக வாஜ்பாய் பாஞ்சஜன்யா என்ற ஹிந்தி வார இதழ், ராஷ்டிர தர்மா என்ற ஹிந்தி மாத இதழ், அர்ஜுன், ஸ்வதேஸ் ஆகிய நாளேடுகளில் ஆசிரியராக இவர் பணியாற்றினார். வாஜ்பாய் அவர்களின் அரசியல் வாழ்க்கை 1942 ஆண்டில் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்டார். ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொடங்கிய பாரதிய ஜனசங்கம் கட்சியின் நிறுவனர்களில் இவரும் ஒருவராக செயல்பட்டார். நாட்டின் விடுதலைக்கு பிறகு நடந்த 2வது மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். 1957 ஆண்டு முதல் 1977 வரை பாரதிய ஜனசங்கத்தின் மக்களவை கட்சி தலைவராக இருந்தார். பிரதமர் மொராஜி தேசாய் அமைச்சரவையில் 1977 ஆண்டில் வெளியுறவு அமைச்சராக அங்கம் வகித்தார். மக்களவை உறுப்பினராக 9 முறை, மாநிலங்களவை உறுப்பினராக 2 முறை இருந்தவர். ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். 1980 ஆண்டு முதல் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக 6 ஆண்டு காலம் இருந்தார். இந்திய பிரதமராக வாஜ்பாய் 1996 ஆண்டில் நாட்டின் 10வது பிரதமராக முதல் முறையாக வாஜ்பாய் அவர்கள் பதவியேற்றார். ஆனால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் 13 நாட்களிலேயே பதவி விலகினார். 1998 ஆண்டில் 2வது முறையாக பிரதமரானார். அவரது பதவிக்காலம் 13 மாதங்கள் மட்டுமே நீடித்தது. 1999 ஆண்டில் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட வாஜ்பாய் அவர்கள் 5 ஆண்டு ஆட்சி காலத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்தார். வாஜ்பாய் அவர்களின் சாதனைகள்: பொக்ரானில் 5 அணுகுண்டு சோதனைகள், இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றியவர், 1999 ஆண்டில் கார்கில் போர் வெற்றி, தங்க நாற்கர தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சி திட்டம், அனைவருக்கும் கல்வி திட்டம் அறிமுகம், தனியார் துறை மற்றும் அந்நிய முதலீட்டை ஊக்குவிப்பது, தகவல் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி கண்டது, தில்லி மெட்ரோவை செயல்பட வைத்ததன் மூலம் இந்தியா முழுவதும் மெட்ரோ ரயிலுக்கு வழிகூலியது. சர்வதேச பொருளாதார வீழ்ச்சிக்கு நடுவிலும் இந்திய பொருளாதாரம் பாதிப்பு இல்லை. இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி, டெல்லி லாகூர் இடையே பஸ் போக்குவரத்து விடப்பட்டது. பாகிஸ்தான் அதிபர் ஜெனரல் பர்வேஸ் முஷாரஃபை ஆக்ராவுக்கு அழைத்து பேச்சுவார்த்தை இவர் நடத்தினார். இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதியை ஏற்படுத்த தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டார். வாஜ்பாய் அவர்களுக்குரிய சிறப்புகள்: அரை நூற்றாண்டுக்கும் மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவர் வருங்காலத்தில் இந்தியாவின் பிரதமராக வருவார் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் போற்றப்பட்டவர். அடல்ஜி பேசுவதை தொடர்ந்து கேட்டால் நானும் RSS இயக்கத்திலோ ஜனசங்கம் கட்சியிலோ சேர்ந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன் என்று முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியே ஒருமுறை கோரும் அளவுக்கு இவரது பேச்சாற்றல் வலிமையானது. வாஜ்பாய் அவர்கள் பெற்ற விருதுகள்: 1991 ஆண்டு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான விருது, 1992 ஆண்டு பத்ம விபூஷன் விருது, தத்துவத்துக்கான டாக்டர் பட்டம் கான்பூர் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது, லோகமான்ய திலகர் விருது, கோவிந்த பந்த் விருது, 2015 ஆண்டில் பாரத ரத்னா விருது போன்ற விருதுகள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகளாகும். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு அரசு செய்த சிறப்புகள்: அவருடைய பிறந்த தினமான டிசம்பர் 25 அன்று மத்திய அரசால் நல்லாட்சி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அடல் சுரங்கப்பாதை ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் மணாலி மற்றும் லே இடையே அமைக்கப்பட்டுள்ள உலகிலேயே மிக நீளமான சுரங்கப்பாதைக்கு அடல் வாஜ்பாய் சுரங்கப்பாதை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்று தேச தலைவர்கள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், நடப்பு நிகழ்வுகள் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள துளிர் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.